Now we'll get into the last part, software configuration management. இந்த configuration management என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் இருக்குல்ல, அதை வந்து 3 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அது சோர்ஸ் லெவலாகவும் சொல்லலாம், இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் லெவலாகவும் சொல்லலாம். ஒரு EXE ஃபைல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒர்க் ப்ராடக்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். மூணாவது டேட்டா ஆர் கண்டென்ட். அந்த டேட்டா கேன் பி கண்டெய்ன்ட் வித்தின் த ப்ரோக்ராம், இல்லைனா அது ரிலேட்டடான ஒரு எக்ஸ்டர்னல் டு இட்டான்னு கூட இருக்கலாம். இந்த 3 விதம் இருக்குல்ல, த ஐட்டம்ஸ் தட் கம்ப்ரைஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்ட் as part of the software process are collectively called as software configuration. அப்போ சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய 3 விஷயங்கள் அவுட்புட் தான். ஏன் இதை அவுட்புட்டை கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒன்று நமக்கு வந்து அந்த ப்ராடக்டை கான்ஃபிகர் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் இந்த சென்ஸ் அந்த சோர்ஸ் கோடையோ இல்லை அந்த EXEயோ நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இல்லை அது ரிலேட்டட் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், அல்லது அந்த டேட்டாவை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது இட்ஸ் அன் அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டி அப்ளைட் த்ரூ அவுட் த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் தான். சேஞ்சுன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸில் எப்போ வேணாலும் நடக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியெல்லாம் எதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் ஏதாவது நடந்திருக்கான்றது, அதாவது ஒரு சேஞ்சை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த சேஞ்சை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குமான்றது, அந்த சேஞ்சை வந்து மற்றவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது, அதாவது இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்து ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் ஒரு 5 டீட்டெயிலாக வருது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன், வெர்ஷன் கண்ட்ரோல், சேஞ்ச் கண்ட்ரோல், கான்ஃபிகரேஷன் ஆடிட் அண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிகரேஷனில் கன்சிடர் பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் அதை வெர்ஷன் கண்ட்ரோல், சேஞ்ச் கண்ட்ரோல்னு 2 விஷயத்துக்கு அனுப்ப போகிறோம். அந்த கான்ஃபிகரேஷனை கரெக்டாக ஆடிட் பண்ணி அதை சம்மந்தமாக ரிப்போர்ட்டிங் கொடுக்க போகிறோம். இதுதான் இந்த 5 விதமான டீட்டெயில். இப்போ சேஞ்ச் கண்ட்ரோல் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விதமான பக்ஸ் நடக்குது, என்னென்ன விதமான சேஞ்சஸ் நடக்குதுன்றத ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளாக இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ளீனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கு ஃபைன் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பக்குக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண வெர்ஷன் வந்து 1.0ன்னு வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறத 1.1 அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் கண்ட்ரோல்ன்றது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஒரு சேஞ்ச்டு வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணுறது. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, என்ன பக் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, அது வந்து ஒரு சேஞ்ச்டு வெர்ஷனாக தான் வந்து உங்களுக்கு வெளில வரும். வெர்ஷன் கண்ட்ரோல்ன்றது எப்படின்னா, இட் கம்பைன்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் டூல்ஸ் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் தட் ஆர் கிரியேட்டட் டியூரிங் த சாஃப்ட்வேர் ப்ராசஸ். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் is directly integrated with 4 major capabilities. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டேட்டாபேஸ், அதாவது இந்த ரெப்போசிட்டரி, ரிலவெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள். வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி தட் ஸ்டோர்ஸ் ஆல் வெர்ஷன் ஆஃப் அ கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்னு ஒன்று காட்டுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அது காட்டும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்கன்றதை அது எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்குது. A make facility that enables you to collect all relevant objects and construct a specific version of the software. Fourth one add பண்ண மறந்துட்டேன், so I have just added. Fourth one பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, version control and change control systems often implement an issues tracking, அதாவது bug tracking capability அதில் இருக்கும், that enables the team to record and track the status of all outstanding issues associated with ஈச் கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன பக் இருந்திருக்கு, அதில் என்னென்ன சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே அது எடுக்குது. ஸோ இந்த பார்ட்டை வந்து இட் இஸ் கம்பைனிங் வித் சேஞ்ச் கண்ட்ரோல் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு வேர்ஷனுக்கும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் பைத்தான் பார்த்தா சரி, ஜாவா பார்க்கலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரையுமே பார்த்தீங்கன்னா அதில் வேர்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது இத்தனாவது வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்று எந்த விஷயத்தையாவது டெப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது புதுசாக ஒன்று இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க, இல்லை இதுக்கு பதில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறப்ப பழைய வெர்ஷனுக்கு சில டைம் சப்போர்ட் இருக்கும், சில டைம் வந்து பழைய வெர்ஷனுக்கு சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ அந்த வெர்ஷனை பொறுத்து அது என்ன அப்டேட் ஆயிருக்குன்றத அந்த டாக்குமெண்டேஷனில் அவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. டு அக்காம்ப்ளிஷ் திஸ் ஒரு அப்ரோச் இருக்குது. என்னென்னா, முதல்ல ஒரு டெம்ப்ளேட் எடுக்கணும், என்னென்னலாம் தேவை, எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட் எடுக்கணும். அதில் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அதில் வெரிஃபிகேஷன் ரூல்ஸ் ஒன்று கொடுக்கணும். எதுக்குன்னா, இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, அது கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வேர்ஷன் சிஸ்டமை வந்து இப்படி தான் நம்ம மாடல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பில்ட் பண்ணுறது, எந்த காம்போனெண்ட், இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று அதில் சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சேர்க்கணுன்னா அந்த ஃபங்க்ஷன் சேர்க்கறதுக்கு என்னென்ன விதமான ரூல்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. இதில் ஒன்று சேர்க்கணுன்னா இதெல்லாம் பண்ணுங்க, அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதனால் வேறு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதான்றது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வேர்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். சேஞ்ச் கண்ட்ரோல்ன்றது எப்படி சொல்லுவோன்னா, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் அதை இவாலுவேட் பண்ணணும். எதுக்கு நான் டெக்னிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, பொட்டென்ஷியல் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி இம்பேக்ட் அது மற்ற ஆப்ஜெக்ட்ஸுக்கு கொடுக்குது, என்ன மாதிரி ப்ரொஜெக்டட் காஸ்ட் ஆஃப் த சேஞ்ச் என்ன, எல்லாத்தையுமே வந்து என்னன்றதை நம்ம அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ the results of the evaluation are presented as a change report which is used by a change control authority. அப்போ இங்கே ஒரு ஆள் உள்ளே வராங்க, ஒரு பர்சன் இல்லைனா குரூப்னு எடுத்துக்கலாம். An engineering change order is generated for each approved change. This describes the change to be made, constraints that must be respected and criteria for review and audit. A version control system updates the original file once the change has been made. These version control mechanism integrated with the change control process implement two important elements. என்னன்னா, ஒன்று ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, எந்தெந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு இதை சேஞ்ச் பண்ணவோ இதை மாடிஃபை பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குன்றது ஸ்பெசிஃபை பண்ணும். சிங்க்ரனைசேஷன் கண்ட்ரோல்ன்றது பேரலல் சேஞ்சஸ் நடக்கிறப்ப ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுறப்ப ஒருத்தர் பண்ண சேஞ்ச் வந்து இன்னொரு இதனால ஓவர் ரைட் ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் கூகுள் டிரைவ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து பேரலாக ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ண முடியும்னு எடுத்துப்போம். நான் எடிட் பண்ணுறதையும் அது சேவ் பண்ணணும், நீங்கள் எடிட் பண்ணுறதையும் அது சேவ் பண்ணணும். அந்த விஷயத்தை தான் வந்து இங்கே சிங்க்ரனைசேஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லை, இத்தனை ப்ராசஸ் போகும். ஸோ என்ன நீட் தேவைப்பட்டது, யூசர்கிட்டேருந்து என்ன தேவைப்பட்டது, டெவலப்பர் இவாலுவேட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதை அத்தாரிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் வந்து டெனை ஆகிடுச்சுன்னா இதை மாற்ற முடியாதுன்ட்டாங்கன்னா யூசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவேளை மாற்றுறதா இருந்தால் அதுக்காக ஆள் அலோகேட் பண்ணணும், அந்த சேஞ்சை கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை ரெவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெஸ்டிங் பேஸ்லைன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸை வந்து அடுத்த ரிலீஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரை, audit the change to all configuration items, include the changes in the new version and distribute the new version. இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ ஒரு புது விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி, ஏன்னா இன்க்ளூட் பண்ணிவிட்டு அது வேறு எதையாவது அஃபெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஆனால் இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. சாஃப்ட்வேர் ரீயூஸ்னால் என்ன? ஒரு விஷயத்தை திரும்பி ஃபஸ்ட்லேருந்து செய்யாமல் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது. என்னென்ன விதமான ரீயூஸ் வந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டம் ரீயூஸ், கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டத்தையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அப்ளிகேஷன் ரீயூஸ், ஒரு அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணாமலையோ இல்லை அது ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவோ அதை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். காம்போனன்ட் ரீயூஸ் வந்து நம்ம 2-3 ப்ராசஸ் மாடல்லே பார்த்துருந்தோம். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஃப்ரம் சப்சிஸ்டம்ஸ் டு சிங்கிள் ஆப்ஜெக்ட்ஸ் மே பி ரீயூஸ்ட். ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ரீயூஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சின்ன லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 கிளாஸ் இருக்குன்னா ஒரு இன்ஹெரிட்டன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ 4 கைண்ட்ஸ் ஆஃப் ரீயூஸ் வந்து இருக்குது. ஸ்கேல் ஆஃப் சாஃப்ட்வேர் ரீயூஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, என்னென்ன விதத்தில் அதை ரீயூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கீ ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் ரீயூஸ் பண்ணுறப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஷெடியூல் ஃபார் த சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு ரீயூசபிள் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் என்ன, பேக்ரவுண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் டீம். அதாவது ஒரு விஷயத்தை நான் கோர் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், எனக்கு கோர் பிஹெச்பி தெரியும், கோர் பைத்தான் தெரியும்னா நான் ஃபஸ்ட்லேருந்து டெவலப் பண்ணணும். பட் ஒரு ரீயூசபிள் காம்போனண்ட்டை நான் யூஸ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது எந்த லாங்குவேஜில் அதை எழுதியிருக்காங்களோ அதில் நான் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும்.
அப்போ தான் அவங்க அதை எதை எழுதியிருக்காங்க, எதுக்கு எழுதியிருக்காங்க, அதை நான் எப்படி யூஸ் பண்ணலான்ற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரிய வரும். The criticality of the software and its non-functional requirement. ஸோ நான்-ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதனால் என்ன விஷயங்கள்லாம் அதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த அப்ளிகேஷனோட இதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்மும் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சில சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா விண்டோஸில் மட்டும்தான் ஓடும், அது ரிலேட்டட் லைப்ரரிஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன்றப்ப நான் ஒரு கம்ப்ளீட் விண்டோஸ் சிஸ்டமில் மேக் பண்ணுறேன்னா நான் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ரீஇன்ஜினியரிங். ஸோ ரீயூஸ் வந்து இருக்கிறத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ரீஇன்ஜினியரிங்ன்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரீபில்டிங் ஆக்டிவிட்டி. அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸ்பைரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு மட்டும் பார்ப்போம். அதை நம்ம ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இன்வென்ட்ரி அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவ் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அதில் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எடுக்கணும். டாக்குமெண்ட் ரீஸ்ட்ரக்சரிங். வி ஆர் ஆக்சுவலி ரீபில்டிங்கில் எப்போல்லாம் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ன்றது எப்படின்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி, மாடல் பண்ணி, டிசைன் பண்ணி, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணுறது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னென்னா ஆல்ரெடி ரெடியாக இருக்குது தெரியுமா. இட்ஸ் அன் எஃபர்ட் டு கிரியேட் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் அட் அ ஹையர் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் தேன் சோர்ஸ் கோட். அதாவது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிசைன் ரெக்கவரின்னு சொல்லலாம். They extract data, they extract architectural design and they extract procedural design. ஸோ ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இந்த டேட்டா டிசைன், ஆர்கிடெக்சரல் டிசைன் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம இது எல்லாத்தையும் வெளியெடுக்கணும். அதுதான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்கிறது. கோட் ரீஸ்ட்ரக்சரிங்ன்றது திருப்பி நம்ம ரீபில்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்தோம், தட் கேன் பி லைக் OOP இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லையா மொத்தமாக அந்த கோட் கன்ஸ்ட்ரக்டே எடுத்துகிட்டு ஒரு API யூஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்து டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங். கரண்ட் டேட்டா ஆர்கிடெக்சர் இஸ் டைசெக்டட் அண்ட் நெசசரி டேட்டா மாடல்ஸ் ஆர் டிஃபைன்ட். டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரிவ்யூட் ஃபார் குவாலிட்டி. இது எப்படின்னா இருக்கிற டேட்டா ஆர்கிடெக்சர் வச்சு என்னென்ன ஆப்ஜெக்ட் தேவை, ஆட்ரிபியூட் தேவை, ஏற்கனவே இருக்கிறதா திருப்பி யூஸ் பண்ண போகிறோன்னா அதை ரிவ்யூக்கு அனுப்புவோம் கரெக்டாக இருக்கான்னு, இல்லைனா புதுசாக அதில் என்ன சேர்க்கணும், இதை எப்படி மாடிஃபை பண்ணுன்றதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்து ஃபார்வர்ட் இன்ஜினியரிங்ன்றது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போடுறீங்களா, கோடெல்லாம் மாற்றுறீங்களா. இப்போ பிரித்து போட்டு டேட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதை பில்ட் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் இன்ஜினியரிங். ரெக்கவர்ஸ் டிசைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர். ஃபுல்லாக எடுத்துடுச்சா, எதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து டேட்டா ரீஸ்ட்ரக்சரிங்லேருந்து எல்லாத்தையும் வெளில எடுத்தாச்சு. யூஸிங் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஆல்டர் ஆர் ரீகான்ஸ்டியூட் த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இன் அன் எஃபர்ட் டு இம்ப்ரூவ் இட்ஸ் ஓவரால் குவாலிட்டி. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துருந்ததை தபன்னு பிரித்து போட்டது இப்போ திருப்பி நான் வேறு மாதிரி சேர்க்க போகிறேன். இதுதான் ஃபார்வர்ட் இன்ஜினியரிங். பிரித்து போட்டது ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் இன்ஜினியரிங். ஓகே. Mostly, re-engineered software recreates the function of the existing system and adds new function or improves overall performance. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஃபங்க்ஷன் எதையுமே கை வைக்காமல் புதுசாக தான் வந்து ஏதாவது அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ரீஇன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும்ன்றாங்க. சரி, நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கான்செப்ட்டுக்கு வரும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ன்றது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் டிசைன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சோர்ஸ் கோட். பட் the abstraction level, the completeness of documentation, the degree to which tools and human analysts work together, the directionality of the process are highly variable. It depends இல்லை, என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லேருந்து நான் என்ன மாதிரி ஒரு மாடல் எடுக்கிறேன்றது அந்த ப்ரோக்ராமை பொறுத்து இருக்குது. எனக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நான் எழுதியிருந்தேன்னா என்னால் அதுலேருந்து என்ன டெரைவ் பண்ண முடியும். ஸோ இவங்க ஏன் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வைக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா இண்டஸ்ட்ரியில். நாளைக்கு அது ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணாலும் எனக்கு பண்ண தெரியணும். நாளைக்கு வந்து என்னுடைய டீம் மெம்பர் மாறினாலும் எனக்கு வந்து அதில் வேலை பார்க்க ஆள் வேணும்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டாக்குமெண்டட், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி மாடல், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிசைன்ட் அண்ட் ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரக்டட் இன் கோட் ஃபார்மேட். இப்போ இதில் சிலது கொடுத்துருக்காங்க. ஒரு டர்ட்டி சோர்ஸ் கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, அப்புறம் க்ளீனாக மாறுது, அப்புறம் அதுலேருந்து அப்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கிறாங்க, இனிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, அதை ரிஃபைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஸ்பெசிஃபிகேஷன் இதுலேருந்து வெளில எடுத்துடுறாங்க. இதுதான் அதோடைய ஓவரால் இது. இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து ப்ராசஸிங் இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வெளில எடுக்கிறது. ஸோ டேட்டா டிசைனும் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனும் இன்வால்வ் ஆயிருக்கு, ப்ராசஸிங் ரிலேட்டட் அந்த பிஸ்னஸ் லாஜிக்கும் அது இன்வால்வ் ஆயிருக்கு.
அப்போ இந்த டர்ட்டி சோர்ஸ் கோடுன்றத இப்போ நான் சொன்னால எனக்கு மட்டுமே புரிகிற ஒரு கோடுன்னு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கோடை மாடிஃபை பண்ணி அதை க்ளீன் சோர்ஸ் கோடாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா க்ளீனிங் ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஸோ முதல்ல சோர்ஸ் கோடை புரிய வச்சு அதை அந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் we can extract things. இதில் நம்ம வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம், the directionality of the process are highly variable. directionality ஒன் வேவாக இருந்ததுன்னா all information extracted from the source code is provided to the software engineer who can then use it during any maintenance activity. directionality two வேவாக இருந்ததுன்னா the information is fed to a re-engineering tool that attempts to restructure or regenerate the old program. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஒரு கன்சர்ன் பர்சன் கிட்ட கொடுக்கறது வந்து ஒன் வே டிரெக்ஷனாலிட்டி. இதே டூ வே டிரெக்ஷனாலிட்டினா அதை ஒரு ரீஇன்ஜினியரிங் டூலில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா அது திருப்பி அந்த என்ன இன்புட் வாங்கியிருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஓல்ட் ப்ரோக்ராமை ரீஸ்ட்ரக்சரோ ரீஜென்ரேட்டோ பண்ணும். அப்போ ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறதோட அவங்க வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் போகலான்றது ஒரு ஆப்ஷன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்றீங்க, அது ஒன் வே தான். ஆனால் உங்கள் கிட்டேருந்து வாங்கின அந்த இன்ஃபர்மேஷனை அதை அடுத்து ரீஸ்ட்ரக்சரிங்க்கு யூஸ் பண்ணுதுன்னா அப்போ இது ஒன் ப்ளஸ் அனதர், ஸோ டூ வேவாக இது மாறுது. ஸோ இதை தான் வந்து அந்த டிரெக்ஷனாலிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம டிரெக்ஷனாலிட்டி இஸ் ஹைலி வேரியபிள்னா என்ன, சிலரை நம்மளால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு வேளை ரொம்ப டெக்னிக்கலாக பர்ஃபெக்டாக ஆப்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம ஒரு ரீஇன்ஜினியரிங் டூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீஇன்ஜினியரிங் டூலுக்கு அனுப்புறதுனா நீங்கள் என்ன உடனே நினச்சிக்க போகிறீங்கன்னா டூல் எடுத்து போய் கொடுத்தா அது எல்லாத்தையும் பண்ணிக்குமே. பட் டூலுக்குன்னு ஒரு இன்புட் ஃபார்மேட் இருக்குது, சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில செக்ஸ் இருக்குது, சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் அது இன்புட் அக்செப்ட் பண்ணும். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேயே தான் ப்ராசஸ். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கையும் ரீஇன்ஜினியரிங்கையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ரீஇன்ஜினியரிங்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறது, அதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு பார்ட். அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி நடக்குதுன்றதான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் நீங்கள் பார்த்தது.